This is me, Dinesh Kumar. Let's welcome to the Da Cinemas. இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து அவரோட இயக்கத்துல நம்ம லவ் டுடே சக்சஸ்க்கு அப்புறமா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய திரைப்படமான டிராகன் திரைப்படத்துடைய விமர்சனம் தான் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த படம் அப்படியே டான் மாதிரியான படங்களா வந்து இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸையோ இல்ல வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களையோ இந்த இளைஞர் சமுதாயத்தையோ சித்தரிச்ச விதம் இது எல்லாத்தையுமே பீட் பண்ணி உடைச்செறிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கெத்துன்ற ரேஞ்சில் நீங்களாம் சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நிலைமை ரியாலிட்டியில எந்த அளவுக்கு மோசமான நிலைமையை சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்பரான திரைக்கதை மூலமா ப்ராப்பரான சூப்பரான செட் பீசஸ் மொமெண்ட் மூலமா சம எடிட்டிங் கட் மூலமா எமோஷனலான கேரக்டர்ஸ் அண்ட் சீன்ஸ் மூலமா நமக்கு இந்த டிராகன் படத்தோட வாயில வந்து கிடைத்திருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து. ஸோ இந்த ஒரு இடத்துலயே இவர்கள் ஒரு இயக்குனரா அஸ்வந்த் மாரிமுத்து பெருசா வந்து இந்த இடத்துலயே வந்து ஜெயிச்சிடுறாருன்ட்டு வந்து தாரங்கமா வந்து சொல்லலாம். எப்பவுமே ஒரு படம் நம்ம ஒண்ணு வந்து எதிர்பார்த்துட்டு வந்து போறப்ப இல்ல இந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் வந்து நடக்கும், இந்த சீன்ல இந்த கதாபாத்திரம் இதுதான் வந்து பண்ணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் வந்து உடச்செறிஞ்சு இல்லடா நான் வேற ஒண்ணு நினைச்சேன், என்னோட தாட் ப்ராசஸ் வேற, நான் இந்த சீன்ல அந்த கதாபாத்திரம் இப்படி ஒண்ணு பண்ணும், இப்படி அந்த நான் எழுதிக்கக்கூடிய கதாபாத்திரம் இந்த விஷயத்தை இப்படி அணுகும் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் மாத்தி நம்மளை சர்ப்ரைஸ் பண்றாரு இல்லையா, அந்த இடத்துலயே ஒரு இயக்குனர் வந்து ஜெயிச்சிடறாரு. அந்த இடத்துலயே இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து வந்து பயங்கரமா வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ தொடர்ந்து நாளை இயக்குனர் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ் அவங்களோட அந்த படைப்புகள்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்பவே மெய்சிலுக்குது. அந்த லிஸ்ட்டில் நம்ம இப்ப இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்தை தாராளமா வந்து சேர்க்கலாம். பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்த ஸ்டோரி டெல்லிங் நரேஷன் எல்லாத்துலயுமே. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாக்குறப்ப இந்த கதையோட செட்டிங் பிரதீப் ரங்கநாதனோட கதாபாத்திரம், இந்த டிராகன் கதாபாத்திரம், இந்த ராகவன் கதாபாத்திரம் இந்த மாதிரி வந்திருக்கு. அவனோட அப்பா அம்மா இப்படி வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு காதலி இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கான். அவனோட கான்ஃபிளிக்டை வந்து சமாளிக்கிறதுக்காண்டி ஒரு ஷார்ட் கட் எடுக்கிறான். அந்த ஷார்ட் கட்னால அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவனோட மிகப்பெரிய பிளெஸிங்லாம் அவனோட வாழ்க்கையில வந்து கிடைக்குது. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க வந்து சமயத்துல இவன் விட்டுட்டு போன அந்த உண்மை வந்து இன்டர்வல் முன்னாடி வந்து நிற்கும். நம்ம மிஷ்கின் அவரோட ரூபத்துல வந்து நிற்கும். இன்டர்வல்ல மிஷ்கின் அவர்கள் ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் ஓபன் பண்ணுவாரு. அப்படின்ட்டு இதாண்டா சினிமான்ற ரேஞ்சுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஓபன் பண்ணுவாரு. செம்ம இன்டர்வல் மொமெண்ட் பிரிஸ்டார் மிஷ்கின் அந்த இடத்துல செம்மையா ஸ்கோர் பண்ணாரு. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படின்ட்டு செட் ஆயிட்டு செகண்ட் ஹாஃப்குள்ள போறப்போதான் இந்த கதையோட ஆக்சுவல் ஸ்கோப் என்ன அப்படின்றத அஸ்வந்த் மாரிமுத்து நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணர்த்திருக்காரு. இன்டர்வியூலயே அஸ்வந்த் மாரிமுத்து வந்து தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து எப்பவுமே ஒரு பே ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் கதை எழுதுறப்ப செட் பண்ணிடுவாராம். இந்த பே ஆஃப்க்கு தேவையான செட்டிங்கை தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உருவாக்குறப்ப அவருக்கு ஒரு சில தடுமாற்றங்கள்லாம் இருந்திருக்கும். பர்சனலா ரைட்டிங் எழுதுறப்ப சொல்றேன், இது அவர் நிறைய வந்து சவாலா எடுத்துட்டு தான் ரைட்டிங் பண்ணுவேன்ற மாதிரி வந்து சொன்னாரு. ஸோ அவர் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்றது இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப தான் எனக்கு சூப்பராக வந்து புரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப்ல தான் அஸ்வந்த் மாரிமுத்து எடுத்துக்கிட்ட அந்த கேரக்டரோட எசன்ஸை நமக்கு அப்படியே வந்து கடத்துறாரு. இதே இருக்கக்கூடிய டிராகன் தான் பண்ண அந்த மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெஃப்ளெக்ஷனா குட்டி டிராகன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் மூலமா வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல நடக்கக்கூடிய அப்டக்கிள்ஸ், இவனோட கான்ஃபிளிக்ஸ், இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் தீர்த்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையுமே ஒரு வகையில தீர்த்துறானே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இவன் பண்ணின இந்த பாவத்தோட எல்லா கால்பேக்கும் அட்லாஸ்ட் அவனை பெரிய ஒரு ரூபத்துல வந்து துரத்தும், அவன் முன்னாடியே வந்து நிற்கும். இதை அவன் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணா, அந்த இடத்துல இவன் என்ன முடிவு வந்து எடுத்துக்கான் அப்படின்றத கடைசியில பிரதீப் ரங்கநாதன் கதாபாத்திரமான அந்த டிராகன் வந்து ஒரு முடிவு எடுக்கும் அந்த படத்தோட முடிவில். இதுதான் இந்த படம் டிராகன் திரைப்படம் நம்ம கடத்தக்கூடிய மிகப்பெரிய மெசேஜ். ஆல்மோஸ்ட் சொல்ல போனா பிரதீப் ரங்கநாதனோட இந்த டிராகன் கதாபாத்திரம் அவனுக்கு வரக்கூடிய எல்லா சவால்களையுமே சமாளிச்சு முடிச்சிட்ட இடத்துல நீங்க டைட்டில் கார்டு போட்டிருந்தீங்கனாலுமே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அஸ்வந்த் மாரிமுத்து கதையில அவ்வளவு சூப்பரான வேலையெல்லாம் பட்டார். பட் கடைசி 20 நிமிஷம் நான் ஏன் இந்த டிராகன் படத்தை எடுத்தேன், நான் என்ன கதை சொல்ல வந்தேன் அப்படின்றத ஒரு ப்ராப்பரான ஒரு பே ஆஃப் வந்து வச்சிருக்காரு. ஒரு எமோஷனலாவோ மக்களுக்கு சேர வேண்டிய, இளைஞர்களுக்கு சேர வேண்டிய, நீங்க நான் எல்லாருக்கும் சேர வேண்டிய ஒரு தரமான கருத்தை அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. என்ன வந்து ஆச்சரியம்னா இதுதான் குடும்பஸ்தன் படத்துலையும் சமீபமா நம்ம வந்து பார்த்தது. மக்களுக்கு தேவையான பிரதானமான ஒரு கருத்தை காமெடி மூலமா, என்டர்டெய்னிங் ஃபேக்டர் மூலமா ஒரு கமர்ஷியல் படத்துல ஜனரஞ்சகமா நீங்க மக்களுக்கு சலிப்பில்லாத அளவில் ப்ரீச் பண்ணாம நீங்க அழகா பிரசன்ட் பண்றப்போ அதோட எசன்ஸ் வீரியமா போய் வந்து அடியும். அந்த என்டர்டைன்மெண்ட்டோட அவன் அந்த கண்டென்ட்டையும் பெருசா மனசோட வந்து ஆடியன்ஸ் வந்து எடுத்துப்பான். அதுதான் இந்த டிராகன் திரைப்படத்திலையும் தீர்க்கமா வந்து நடந்திருக்கு. ஸோ அட்லாஸ்ட் இந்த படம் வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு வந்து போறப்போ
எல்லா ஆடியன்ஸுக்குமே, இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய டேக்காவே, ஒரு பெரிய மெசேஜை ப்ரீச் பண்ணாமல் நம்ம மனசில் வந்து பதிய வச்சுட்டு தான் அந்த படத்தில் வந்து முடிச்சுட்டு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கிங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு சில டைம் வந்து எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சலிப்பு வந்து தட்டலாம். என்னடா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு லைட்டாக ஃபீலிங் நிறைய பேருக்கு வந்து வரலாம். பட் அந்த இன்டர்வல் நோக்கி வந்து போய் அரைவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து போகிறப்போ இவங்களோட அந்த ப்ராப்பரான கோர்வை, பிரதீப் ரங்கநாதனோட அந்த டிராகன் கதாபாத்திரத்துக்கு வேற ஒரு டைமென்ஷன் போய் அவனோட லைஃப்ல சந்திக்கிற அந்த சவால்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறப்போ ஆத்மாக்கு வேற ரகங்க, வேற ரகமான ஸ்கிரீன் பிளே. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கோமாளி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து கொடுத்து யாரு ஒரு சிறந்த இயக்குனர் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா லவ் டுடே அப்படின்ற ஒரு படத்துல எல்லாருமே ஆச்சரியப்படுத்தி இன்னைக்கு அவரோட சக்சஸ் ஸ்ட்ரீக்கை கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் மூலமா சூஸ் பண்ணி அந்த கதாபாத்திரத்தோட அவ்வளவு ஒன்றே அவரை கன்வின்ஸா தெரிகிறார். பிரதீப் உண்மையிலே அவர் ரெப்ரசன்டேஷனா தெரிகிறார். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனா தெரிகிறாரு. அந்த இளைஞன் கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்ட்டு பிரதீப் ரங்கநாதன் எடுக்கிற முடிவு அப்படியே நமக்கு அப்படியே சூப்பராக வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. உண்மையிலே பிரதீப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் வந்து இருக்குது. இன்னுமே பயங்கரமாக வந்து சாதிப்பார் அப்படின்ற மாற்று கருத்தே இல்லை. என்னோட விஷ் இன்னுமே நிறைய வெரைட்டியான ரோல்ஸ் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து பண்ணணும். அப்படியே இன்ச் பை இன்ச்சாக அவர் வளர்ந்து ஒரு செம்ம ஒரு இடத்துக்கு டிரெக்டராகவும் ரைட்டராகவும் முக்கியமாக ஆக்டராக போய் வந்து சேரணும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோக்கான பஞ்சம் நிறையவே வந்து இருக்கு. ஸோ மணிகண்டன் மாதிரியோ, பிரதீப் மாதிரியோ, ஹரிஷ் கல்யாண் மாதிரியோ, கவின் மாதிரியான கதாநாயகர்கள் இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக வந்துருக்கு. பிரதீப் ரங்கநாதன் செம்ம கமர்ஷியல் ஹீரோவாக வந்து உருவாயிருக்காருங்க. ஃபைட் பண்ணுறாரு. ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு 2 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கூட அது ஒரு நார்மல் செட்டப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க. அதோட ரைட்டிங் பேட்டர்ன், அது எடுத்த விதம், அந்த சீன்குள்ள இருக்கிற காமெடி, அந்த சீன்குள்ள இருக்கிற மாசு, பிரதீப் அப்படியே வந்து ஃபைட் பண்ணி நிற்கிறப்ப ப்ரூஸ்லி மாதிரி நின்னாருங்க. கலாய்கிறது சொல்ல, உண்மையிலே செம்மையா ப்ரூஸ்லி மாதிரி இருந்தாரு. தமிழகத்தின் ப்ரூஸ்லி மாதிரி நின்னாரு. ஸோ அவரோட அந்த நெகட்டிவா அவரை என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவரோட லைஃப்ல, அது எல்லாத்தையுமே பிரதீப் சூப்பரா வந்து பாசிட்டிவா வந்து மாத்திருக்காரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க. அட்லாஸ்ட் அவர் வந்து பிரேக் ஆகி அழுகிற அந்த இடத்துல மிரட்டிட்டாரு. அதே மாதிரி லவ் டுடேல எப்படி அந்த கான்ஃபிளிக்ஸ்லாம் வந்து வரப்ப அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மண்டை வெடிச்சுட்டு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி இங்கேயும் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதையும் கடத்துறப்ப பயங்கரமா வந்து பண்ணிட்டாரு. ஒரு வெகுலியா இருக்கக்கூடிய ஒரு அராத்தா தெரியக்கூடிய ஒரு பையன் இவன் கடைசியில எப்படி பொறுப்பானவனா மாறுறான் அப்படின்ற அந்த டிரான்சிஷனை ஸ்கிரீன்ல அவ்வளவு சூப்பரா வந்து கன்வே பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுங்க. ரெண்டாவதா நம்ம மனசுல பயங்கரமா பதிகிறது இயக்குனர் மிஷ்கின் அவர்கள். தலைவா, ஐயோ நீ நடிச்சுக்கிட்டே இரு தலைவா, நீ நடிக்கிறது எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது சொல்ல போனா வில்லன்லாம் கிடையாது. நம்ம மிஷ்கின் அவர் வில்லன்லாம் கிடையாது. அவர் சைடு அவர் சூப்பரான ஒரு கான்ஃபிளிக்டோட வந்து பிரதீப் முன்னாடி நிற்பார். அவர் பண்றதுதான் கரெக்ட். உண்மையிலேயே இந்த படம் வந்து பாக்குறப்ப இந்த படத்தோட பியூட்டியாவே நான் என்ன வந்து பாக்குறேன் அப்படின்னா, எப்பவுமே ஹீரோ கதாபாத்திரம் மேல நான் ரொம்பவே பரிதைப்பா வந்து ரூட் பண்ணிட்டு இருப்போம். ஐயோ அவன் பண்றதெல்லாம் வந்து கரெக்டா அவன் ஜெயிக்கண்டா அப்படின்ட்டு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு தாட்டோட இருக்கான், எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்றவனா இருக்கான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணதுனால மிஷ்கின் அவர்கள் அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்போட வந்து வரப்ப நம்ம மிஷ்கின் சார் சைடு இருந்தா நம்ம ரூட் பண்றோம். மிஷ்கின் சார் சைடு இருந்தா நம்ம கரெக்டாவே பார்க்கலாம். ஏன்னா அவர் கரெக்டா தான் படத்துல இருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்டான அதே டைம் பிராக்டிக்கலான ஒரு பிரின்சிபல் எப்படி இருப்பான், மிரட்டிட்டாருங்க மிஷ்கின். அவரோட டைலாக் டெலிவரி இன்டர்வல்ல மிரட்டிருப்பாரு பாருங்க. பிரதீப்பையே மட்டும் இல்ல, ஆடியன்ஸே ஆடி போக வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு இருக்கக்கூடிய சீன்ஸ்ல அது குறிப்பா பிரதீப் போய் வந்து ஏன் சார் என்னோட எக்ஸை வந்து சேர்த்து, ஏன்டா உன்னோட எக்ஸெல்லாம் பார்த்துட்டு சேர்க்கறதா என்னோட வேலையா அப்படின்னு வந்து சேர்க்குற அந்த சீன்லாம் ஐயோ காமெடி கலந்த ஒரு மிரட்டுறாருங்க. வணங்கான் படத்திலேயே ரொம்ப ஆச்சரியப்படுத்தினார் மிஷ்கின் சார். இந்த ரோலுக்கு அவ்வளவு ப்ராமிசிங்காக அவ்வளவு கன்வீனியன்ட்டாக வந்து நடிச்சிருந்தாரு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா நம்ம ஜார்ஜ் மரியம் அவர்கள் அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு நார்மலான ஒரு அப்பா வந்து எப்படி இருப்பார், பையனுக்காகவே வாழ்றாரு, அந்த மாதிரி வந்து இருக்காரு. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வந்து இருக்குங்க. அவர் ஒரு டயலாக் வந்து சொல்லிருவாரு. உண்மையிலேயே தேட்டர் அந்த இடத்துல எல்லாருமே ஆப்ரப்டா அந்த சீனுக்கு வந்து எமோஷனல் ஆகும். அவர் பேசுற அந்த ஒரு வசனத்துக்கு அந்த இடத்துல மரியம் ஜார்ஜ் அவர்கள் தான் எவ்வளவு பெரிய தேர்ந்த நடிகன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன் தமிழ் சினிமா. அதை ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படத்துல நிரூபிக்கிறாரு. இந்த படத்துல அவருக்கு ஒரு செம்ம சாலிடான ரோல் சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் பிரேமம்ல செம்ம டெபியூ வந்து கொடுத்தாங்க. பட் ஏதோ சம்வேர் அவங்களுக்கு அதுக்கு அடுத்து வர படங்கள்ல நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்லையோன்னு தோணுச்சு. சர்ப்ரைசிங்லி இது டிராகன் படத்துல இவ்வளவு பெரிய சாலிடான ரோல் அவங்களுக்கு இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஒரு எக்ஸ் மாதிரி வந்து வராங்க, சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து போயிடுறாங்க, நல்ல ஒரு எமோஷனலாக நடிச்சுட்டு நான் வந்து நினைச்சா செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கான அந்த கேரக்டரை அவங்க எடுத்து பண்ண விதம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அந்த கேரக்டர் ரைட் பண்ண விதமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அஸ்வந்த் இந்த இடத்துல தான் ரொம்ப பிடிக்குது.
இவர் எழுதக்கூடிய ஃபீமேல் கதாபாத்திரங்கள் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக, வேலிடாக, ப்ராக்டிக்கலாக, அழகாக வந்து இருக்கு. சும்மா ஒரு பொண்ணை காட்டணும், ஒரு பொண்ணை வச்சு எமோஷனாக இருக்கணும் இல்லாமல் அவ்வளவு லைவ்லியாக வந்து எழுதியிருக்காருங்க. இதை ஓமை கடவுளே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த படத்தில் இன்னுமே ஆச்சரியப்படுத்தினாரு. அனுபமா பரமேஸ்வரனுக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரமாக வந்து இருக்கட்டும், அவங்க அதை எடுத்து நடித்த விதம் மிரட்டிட்டாங்க. அது செகண்ட் ஹாஃபில் வந்து பிரதீப் அவங்க பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரதீப் கிட்ட முக்கியமாக பேசுகிற ஒரு மொட்டை மாடியில் பேசுகிற ஒரு சீன் வந்து இருக்கும். சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீனில் மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஹீரோயினாக வரக்கூடிய அந்த நம்ம கைது அவர்கள் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டெபியூ. உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய நல்ல இதே மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா செம்ம ரவுண்டப் வந்து வருவாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக செம்ம ஹீரோயின் மெட்டீரியலாக வந்து தெரியுறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ் வந்து கம்மி அப்படின்னாலும் அதுலேயும் செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க, குறைய வந்து வைக்காமல். அதுக்கப்புறமா நிறைய கேஸ்டிங் சாய்ஸஸே இந்த படத்தில் ரொம்பவே குறிப்பிட்ட ஒரு கேஸ்டிங் சாய்ஸாக தான் வந்து இருந்துச்சு. ரொம்பவே செம்மையாக பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. இயக்குனர் அஸ்வந்தே ஒரு முக்கியமான திருப்புமுனை கதாபாத்திரம் ஒன்று வந்து நடிச்சிருந்தார், பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. முக்கியமாக நம்ம ஃபேட்மேன் தலைவர் வந்து இருப்பார் இல்லையா, அவர் ஒரு செம்ம ரோல், அவருக்காண்டியே ஒரு ரோலை வந்து இருந்துச்சு. ஒரு ஃபேக் கன்சல்டன்சி நடத்துகிற மாதிரி அதுவுமே செம்மையாக வந்து பண்ணியிருந்தார். முக்கியமாக அட்லாஸ்ட் நம்ம விஜய் சித்து அந்த ஹர்ஷத், நான் இப்போ அவங்களோட வீடியோஸ் நான் பெருசாக பார்த்ததில்ல, மொட்டை மாடி பாட்டி மட்டும்தான் பார்த்துருக்கேன். விஜய் சித்து காமெடி பண்ணுறப்ப அவர் நடிக்கிறதே செம்ம லைவ்லியாக வந்துருக்கு. அதுவும் அவர் அந்த ஒன்லைன் கவுண்டர்ஸ் பிரதீப்பை வந்து டேக்கிள் பண்ணுற சமயத்துலையும் அவர் கவுண்டர் கொடுக்குறதுனா அவ்வளவு அசால்ட்டாடே நடாடே தெரியாதாடா அப்படின்ட்டு அவர் ஈஸியாக வந்து கவுண்டர் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. செம்ம காமெடிங்க விஜய் சித்து. இதில் அவருக்கு வந்து சீன்ஸாக கம்மி அப்படின்னாலும் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிட்டார் கேரக்டராக. சின்ன விஷயமே ரொம்பவே ஃபன்னியாக வந்துருக்கு. நான் ஒரு முழுசாக படத்தில் நான் நடிச்சு இப்போ தான் வந்து பார்க்குறேன். செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. சர்ப்ரைஸ் பண்ணது எனக்கு ஹர்ஷத் அவர்களுக்கு சாலிடான ஒரு ரோல் தான். ஏன்னா இந்த டிராகன் கதாபாத்திரம் தான் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் அப்படின்றத கண்ணாடி மாதிரி அந்த குட்டி டிராகன் கதாபாத்திரத்தை பார்த்து தான் வந்து கற்றுக்கிறாரு. ஐயோ, அந்த கதாபாத்திரத்தை ஹர்ஷத்துக்கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, காமெடியாகவும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த மீட்டர் செம்மையாக தெரியுது. ஒரு சில இடத்துல பிளாஸ்ட் ஆகி காமெடி பண்ணணும், சின்ன சின்ன கவுண்டர் மூலமாக காமெடி பண்ணணும். செம்மையாக மீட்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு விஜய் சித்து. அந்த ஹர்ஷத் ரெண்டு பேருமே வேற வேற ஆளுங்களாக தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மீட்டப் பண்ணுற இடத்துல தேட்டரே வந்து விசில் அடிக்குது. செம்ம ஹாப்பியாக வந்து இருக்கு. ஒரு யூடியூப் கம்யூனிட்டியிலேருந்து வந்து இந்த இடத்துக்கு அவங்க வந்து அச்சீவ் பண்ணது. ஹர்ஷத் அவர்களுக்கு உண்மையிலேயே இதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சாங்கன்னா பெரிய எதிர்காலம் வந்து இருக்கு. இந்த படத்தோட கோர் இன்னொரு பாசிட்டிவ், செம்ம சூப்பரான ஸ்லீக்கான விஷுவல்ஸாக இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபி, செம்ம சூப்பரான ப்ரொடக்ஷன் டிசைனு. ஏஜிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸ் டீம்ஸை வந்து எடுத்து அவங்களுக்கான மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து கொடுத்து இவ்வளோ பெரிய படமாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க. லியோன் ஜேம்ஸ் அவர்களோட பின்னணி இசை அண்டு சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு சிம்பு அவர்கள் பாடின பாட்டாக வந்துருக்கும். நான் பெருசாக அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்கல, ரீல்ஸில் போட்டதோட சரி, சிஸ்டர் தான் பாட்டாக வந்துருக்கட்டும். முக்கியமாக கடைசியில் வானம் படத்தில் தெய்வம் வாழ்வது எங்கே மீட்டர் இருக்கும் இல்லையா, அதே மீட்டரில் இவனை வச்சு ஒரு பாட்டு வந்து போட்டிருக்காங்க. ஐயோ, அப்படி சூப்பராக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷனுக்கு. அது வந்து பார்க்குறப்ப லியோன் ஜேம்ஸ் கிட்டத்தட்ட அனிருத் எந்த அளவுக்கு ஒரு படத்தை தூக்கி நிப்பாட்டுவாரோ அந்த அளவுக்கு மொத்த டிராகனையும் படமே தரமா போகுது. அந்த தரத்தோட தரமா இவரோட மியூசிக் பிளெண்ட் ஆகி வரப்ப அடிச்சு நொறுக்குது. செம்மையான ஒரு வைப்பு. முக்கியமா ஒரு 4-5 செட் பீசஸான மொமெண்ட்ஸுங்க இந்த படத்துல பயங்கரமா வந்திருக்கும். குறிப்பா வந்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ வந்து எந்த அளவுக்கு டிமிக் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்றத இன்டர்கட்ல காமிச்சிருப்பாங்க. அந்த மொமெண்ட்டு பிளாஸ்ட். அதுக்கப்புறம் குறிப்பா இன்டர்வல் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு இன்டர்வியூ சீன் வந்து நடக்கும். நம்ம டாக்டர் படத்துல அந்த இங்கிலீஷ் பேசிட்டு ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ சீன் வந்து நடக்கும். அது பிளாஸ்ட். அதுக்கப்புறமா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட், அது மெகா பிளாஸ்ட். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு ஒரு ஃபைட்டு, செம்ம பிளாஸ்டான சீக்வன்ஸு. அதுக்கப்புறமா வேலூர் டு சென்னை டிராவல் ஆகிக்கிட்ட, ஐயோ அதெல்லாம் என்ன ரைட்டிங்குங்க அப்பா. அந்த டைலாக்ஸ்லேயே ஒரு ஃபங்கி கிரியேட் பண்ணி ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க. பிரதீப் வந்து தான் எக்ஸைங்க வச்சுட்டு கரண்ட் லவர் கிட்ட பேசுகிற மாதிரி சீன், செம்ம பிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் மொமெண்ட் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸில் செம்ம பிளாஸ்ட்டு. டுவர்ஸ் த கிளைமேக்ஸ் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செம்ம ஸ்வீட்டான ஒரு கேமியோட ஒரு சர்ப்ரைஸோட ஒரு மேட்ரு வந்து வச்சிருக்காங்க. அது பாருங்க, வேற லெவல் பிளாஸ்ட். எல்லாம் சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு பெருசாக குறைகள் இந்த படத்தில் எனக்கு வந்து தெரியல. நல்லா சோல்ஃபுல்லாக மனசார என்ஜாய் பண்ணேன். குறைகள் அப்படின்னு வந்து சொல்ல போனால் மேபி வந்து கொஞ்சம் லாஜிக் மீறல்கள் அங்கங்கே வந்து இருந்துச்சு, கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டாங்க. பட் இது கதையோட அந்த மிகப்பெரிய அந்த ஸ்பீடான ஓட்டத்தில் எதுவுமே நம்ம கண்களுக்கு பெருசாக குறையாக வந்து ஊர்த்தலை. ஸோ இதாங்க வந்து டிராகன். யோசிக்காமல் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுங்க, பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பஸ்தன் மாதிரியான படமாக இருக்கட்டும், இப்போ டிராகன் மாதிரியான படமாக வந்து இருக்கட்டும், மக்களுக்கும் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு தேவையான ஆணித்தரமான கருத்தை செம்ம ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கிங்கோட, நல்ல கதாபாத்திரங்கள் வடிவமைப்போட, இந்த மாதிரியான ஜனரஞ்சகமான படம் மூலமாக இவ்வளோ பெரிய கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது தாங்க எல்லா ஜனங்கக்கிட்டையும் ஆத்மாத்தமாக போய் வந்து சேரும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 செம்ம பவர்ஃபுல்லான சீக்வன்ஸ் மூலமாகவும்
அதுக்கப்புறமா எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்லையும் ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னாடி போர் அடிக்காமல் நிற்க வைக்கிற ஆஸ்பெக்ட்லையும் என்டர்டைனிங் ஆஸ்பெக்ட்லையும் எல்லாத்துலேயுமே டிராகன் செம்ம படமாக வந்து இருக்குது. அடித்து நொறுக்கி இருக்காங்க. இந்த படத்தில் வேலை பார்த்துருக்கிற எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்காலம் வந்து இருக்குது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி யங் பிளட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி வந்து படம் பண்ணுங்க. நீங்கள் கண்டென்ட்டை நம்பி இறங்கிங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஏஜிஎஸ் தான் இங்கே கிங்கு. எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கற்றுக்கணும் பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றதுலேருந்து ஒரு படத்தை எப்படி காயின் பண்ணி ஒரு நல்ல படத்தை கண்டென்ட்டை எப்படி ட்ரூவாக லைவாக கொண்டு வரணுன்றதுலேருந்து மிரட்டிட்டீங்க. டிராகன் வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் அறுவடை பண்ண போகுது. முதல் நாளே நீ அதோட வசூல் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லா தரப்பு மக்களுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக மாரலி கரெக்டாக இருக்குது. இதுதான் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே லவ் டுடேல கூட எனக்கு மாரலி அங்கங்கே நிறைய விஷயங்கள் முரம்பட்ட, பட் இந்த படம் ஃபிலிம் மேக்கிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் மாரலியும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கு. ஸோ அந்த விதத்திலேயே டிராகன் மிகப்பெரிய அளவில் வந்து ஜெயிக்குது. தட்டி தூக்க போகுதுங்க இந்த படம். ஸோ ஷுவராக சீக்கிரமாக போய் எல்லாருமே வந்து பார்த்துருங்க.